ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு செய்ய போகிறோங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபிஷ் ஷேப் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம சமோசா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஃபிஷ் ஷேப்பில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபிஷ் ஷேப் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதோட க்ரீன் சட்னி ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சமோசா பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பொதுவாக கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, இதோட 2 டீஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய்க்கு பொதுவாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மேலே நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மேலாப்பில் தடவிடுங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். தடவிட்டு ஒரு கிளாத் போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தாவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் இதோட ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை தட்டி எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட. அடுத்ததான் இதோட நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்க்குறேன். அதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாமே 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அடுத்ததான் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்ஜப் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். இது லைட்டாக அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டானா தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் நீங்கள் சாட் மசாலா இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எல்லாத்து வீட்லேயும் அது இருக்காது, அதனால நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணுன்னா பிடிச்சா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கலாம். அடுத்தா இதில் நம்ம காய்கள்லாம் சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில். இப்போ அதை உள்ளே போட்டுறேன். அதோட ஒரு 1/2 கப் பட்டாணியை அதையும் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் இந்த காயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நான் மாவை
அளவளவான உருண்டைகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதை கவுண்டர் டாப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட்டாக வந்து ட்ரை ஃப்ளவரை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நல்லா தேய்ச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிஷ் ஷேப் வந்து கிடைக்கும். ஓவல் ஷேப்பில் தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உருளைக்கிழங்கு அப்புறமா பட்டாணி போட்ட அந்த மசாலா, அதை வந்து அதே மாதிரி ஓவல் ஷேப்பில் இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சென்டரில் வச்சிடலாம். இப்போ ஸ்டஃபிங் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. அதில் இந்த சைடு அப்படியே கட் பண்ணிடலாம். அந்த ஃபிஷ் பாடி வர்றதுக்காக கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் சைடு, அந்த பார்ட் எடுத்து இப்படி வச்சுருங்க. அதே மாதிரி ரைட் சைட் பார்ட் வச்சுட்டு ஜஸ்ட் அந்த ஹெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபிஷ்ஷோட அந்த நோஸ் மாதிரி. அதுக்கப்புறமா அகைன் இந்த பார்ட் இப்படி வச்சுருங்க. அப்புறமா இந்த பார்ட் போட்டோன்னே பிரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து வாட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிடுங்க மாவில் மேட் பக்கத்தில் எல்லாத்துலேயுமே. இதே மாதிரி இந்த சைடு எடுத்து இந்த பக்கம் வைக்கணும், இந்த சைடு எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். இப்படி வச்சுட்டே வரணும். நம்ம சேர்த்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத மாதிரி பண்ணிடுங்க. அடுத்த டெய்லுக்கு வேணால் நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். நான் சும்மா வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி விட்டிங்கனாலும் நம்மளோட விருப்பம்தான். இப்போது இதில் வந்து கண்ணுக்காக ஒரு கிராம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஷேப் சமோசா ரெடி. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெயை மீடியமில் வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, யம்மியான மொறு ஃபிஷ் ஷேப் சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஆமாங்க, உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, நல்லா மொறுன்னு இருந்தது. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் ரொம்ப ருசியாக இருந்தது. உங்கள் வீட்டில் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்களும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.